அனித்தியமாக இருக்கக்கூடிய சரீரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த சரீர வாய்ப்பினால் கிடைத்திருக்கக்கூடியதான இந்த சரீரத்தினுடைய பிரயோஜனத்தால் மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலனை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம். நபாபம் பலமிச்சந்தி பாபம் குர்வந்தி யத்னதஹ புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவா என்பது ஒரு சாஸ்திரவாதம். நபாப பலமிச்சந்தி துன்பம் வரும் என்று சொன்னால் துன்பத்தை வரக்கூடியதான காரியத்தை நாம எக்காரணத்தை கொண்டும் செய்ய மாட்டோம். துன்பத்தை மட்டும் அனுபவிக்க மாட்டோம். ஆனா துன்பம் வரக்கூடியதான காரியத்தை நம்மால் தெரிஞ்சோ தெரியாமலேயும் நிறைய நாம் செய்து கொண்டிருப்போம் என்பது அறிஞர்வார். ஆனா துக்கத்தை நாம் அனுபவிக்கவே கூடாது என்பது ஒவ்வொருடைய நமது எண்ணங்கள் எல்லாமே அப்படிதான். யாராவது சிரமப்படணும்னு வேண்டிப்போமா? ஆனால் நாம் செய்யக்கூடியதான அறியாத செயல்பாட்டினால் அந்த துன்பம் என்பது நம்மை வந்து அடையுமா? நபாப பலம் இச்சந்தி பாபம் குர்வந்தி எத்தனை தகாண்ட ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பாவத்தை பண்ணுவோம் நாம் அனைவரும். ஆனா புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி எதை விரும்புறான்னா புண்ணிய பலன். புண்ணியன்றது ஒரு காரியம், அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய ஒரு சௌகரியம், அந்த சௌகரியம் இருக்கிறது. அந்த சௌகரியத்தை மட்டும் நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனா புண்ணிய பலன் இருக்கே, அந்த புண்ணிய பலன் பண்றது ரொம்ப சிரமம். அந்த புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வது மிக கடினம். ஏசி போட்டோம்னா சௌகரியமா கூலிங்கா இருக்கு. நாம அதே அந்த வஸ்துவை நாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் நம்ம போட்டுக்கணும்னா நமக்கு அது சிரமமா இருக்கும் இல்லையா? அதனுடைய வித்யாபியாசம் நமக்கு எவ்வளவு சிரமமா இருக்குமோ அதை அசம்பிள் பண்றதே நமக்கு முதல்ல. அது மாதிரி புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாஹா என்று பொதுவா சொல்றாரு. அப்ப குழந்தை பாலோபதேசம் என்று பெயர். யாருக்கு உபதேசம் பண்றாங்க? பாலோபதேச கிரமங்கள், எளிமைப்படுத்தக்கூடியதான கிரமங்கள் என்று சொன்னார். ஆனா நம்ம பெரியவர்கள் எல்லாம் நம்ம மேல் பெரும் வழி சந்ததியின் மேல் கொண்டதான பெரும் கருணையின் அடிப்படையிலே என்ன செய்தார்கள்னா இது மாதிரி பிரம்மாண்டமான கோயில்களை அங்கங்க 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 அவரிடத்துல கட்டி வைத்தார். கல்லினால் கட்டி வைத்தோர் கையிலை விட்டு அகலாம். நம்ம பெரியவர்கள்னா இது போன்று சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஆங்காங்கே ஆங்காங்கே எல்லா இடங்கள்லையும் கோயில் இல்லாத இடமே இல்லாதபடி அப்படி ஒரு அமைப்பை அமைத்து அதனுடைய பிரயோஜனத்தின் வாயிலாக அதனுடைய ஒரு புண்ணிய பலன் நம்ம சந்ததி எந்த கால பரியந்தம் நம்ம சந்ததி இருக்குமோ அந்த கால பரியந்தம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அருள் சக்தி நம்ம சந்ததியை தொடர்ந்து கொண்டே வரும். நாம இருப்போம், எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. ஆனா நம்மளுடைய சந்ததி எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இங்க அம்மன் இருப்பா இல்லையா? அவ்வளவு நாள் இந்த கோயில் பராமரிக்கப்படும் இல்லையா? அப்ப நம்ம யார்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போறது? நம்ம சந்ததியினுடைய பொறுப்பு என்ன? நாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்திலிருந்து வரக்கூடிய இந்த புனராவர்த்தனம் ஜீரணத்தை உதாரணம் பண்றோம் இல்லையா? செப்பனிடுதல். அந்த செப்பனிடுதலுக்கு நாம் அளிக்கக்கூடிய தர்மம் இருக்க நன்கொடை, அந்த நன்கொடையின் வாயிலாக அம்மா என் குழந்தை இந்த கோயிலை நாடி வந்தான்னா நீ அவனை காப்பாத்துமா, இன்னைக்கு அதுக்காக நான் டெபாசிட் பண்றோம்னு நல்லா தைரியமாக நாம் இந்த அம்பாட்ட டெபாசிட் பண்றோம். அப்ப பண்ண பண்ண நம்மகிட்ட இருக்கக்கூடியதான நம்ம சந்ததி முழுவதும் எத்தனை சந்ததி வந்தாலும் வாழையடி வாழையாக நமது சந்ததி எல்லாம் காவந்து செய்து கொண்டே உங்க தாத்தா செஞ்சாங்க இந்த திருப்பணி அப்படின்னு அம்பாள் நினைச்சு. உங்க குழு தாத்தா இந்த திருப்பணி செஞ்சிருக்கானே, உன்னுடைய நல்ல புத்தியானது உனக்கு வரட்டும், அம்பாள் தருவானே. இந்த ஊருக்கு வந்தாதான் தருவானா இல்ல, எங்கிருந்தாலும் அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேல இருந்து கொண்டே அகலாத கண் பார்வை, கடைக்கண் பார்வை நம்ம மேல இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்ம பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு புண்ணியஸ்ய பலம் இச்சந்தின்னு சொல்றாரு இல்லையா? அந்த புண்ணிய பலன் நம்ம சந்ததிக்கு எல்லாம் வரட்டும்னு அற்புதமான ஒரு ஆலயத்தை அமைத்து அற்புதமான சரித்திரங்களை உடையதான பராசக்தியை இங்கே வீற்றிருக்கும்படி பிரார்த்தனை பண்றோம். அப்படியாக பிரார்த்தனை மூடவீகி உதரம் வருகின்ற அப்படியாக அனித்யானி சரீராணி விபவோ நைவ சாஸ்வதா நித்தியம் சந்நிகிதோ மிருத்யு கர்த்தவ்யா தர்மஸ். தீங்கு நம்மை சுற்றி இருந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் அம்மா விலக்கி வையணும்.
எங்களை காவந்து செய்து கொள்ள வேண்டும், உங்களெல்லாம் காவந்து செய்யுமா என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மாதிரி நாம் எல்லாம் அளிக்கக்கூடிய நன்கொடையின் வாயிலாக பெரிய பிரம்மாண்ட ஆலய திருப்பணிகள், ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகள், யாகசாலையே ஒரு தேவலோகம் மாதிரி அமைத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான யாகசாலை, திரவியங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அவ்வளவு திரவியங்கள், அவ்வளவு புஷ்பங்கள் நிறைய வந்த வண்ணம் அம்பாள் திருப்தியாக மன மகிழ்ச்சியாக இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்காத செல்வத்தை நமக்கு கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுத்து, நல்ல ஆற்றல், நல்ல உயிரை ஞானம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாற்று உடைத்தனார் வள்ளுவர். அப்படியாக நல்ல ஞானத்தை நமக்கு கொடுத்து, நல்ல பிரகாசமான வாழ்வை நமக்கு அம்மாள் தர வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி நமக்கு பரிபூர்ண திருவுருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தற்பொழுது ரட்சோத்ம ஹோமத்தினுடைய பூர்ணாவதி செய்கிறார்கள். பூர்ணாவதி தீபாராதனை செய்வதும் மேலதாளம், குடை, தீவெட்டி இவைகளோடு கட்கம், இந்த கத்தி, பூஜை செய்திருக்கக்கூடிய அம்பாளுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த கத்தி, நாளிகேர பலம், மகாலட்சுமி கும்பம், ரக்ஷோக்ன கும்பம் இவைகளெல்லாம் ஆலய வளமாக கொண்டு வந்து கர்ப்பகிரகத்திலே சேர்ப்பித்து அம்பிகையினுடைய பிரார்த்தனையை நாம் அனைவருக்கும் எம்பெருமான் நமக்கு எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் விபூதி குங்கும அருள் பிரசாதங்கள், நைவேத்திய பிரசாதங்கள் எல்லாம் வழங்குவார்கள். எல்லோரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய பரிபூர்ண திருவுருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நம பார்வதி பதே. சீதலே துவம் ஜெகன்மாதா, சீதலே துவம் ஜெகத்பிதா, சீதலே துவம் ஜெகத்தாத்ரி, சீதலாயி நமோ நமः. ஓம் பூர்ணாஹுதி முத்தமாம் ஜோதி